ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பொது தமிழில் உடலை ஓம்பு மீன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாது முவசமத்தின் உய்ப்பனவும் எனும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீலகேசி. கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன? பிரிவுகளாக. நீலகேசியின் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை உடையது? 10. கீழ்கண்டவற்றுள் ஐஞ்சிறுகாப்பிய நூல் எது? நீலகேசி. பிணி என்ற சொல்லின் பொருள் யாது? துன்பம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ எனும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். பேணுவையேல் எனும் சொல்லில் பொருள் என்ன? பாதுகாத்தல். தேசிக விநாயகனார் எந்த ஊரில் பிறந்தார்? தேரூர். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36. ஆசிய ஜோதி எனும் கவிதை நூலை இயற்றியவர் யார்? கவிமணி. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் எது? திருக்குறள். மனித மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி லிட்டர். சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? சுஜாதா. மனித மூளையை எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம்? 3. கீழ்கண்டவற்றுள் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவும் மூளையின் பாகம் எது? இடப்பகுதி மூளை. என் இனிய எந்திரா எனும் நூலை இயற்றியவர் யார்? சுஜாதா. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுட்டை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும்? முற்றெச்சம். படித்தான் எனும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது என்றால் டேஸ் எனப்படும்? வினைமுற்று. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் டேஸ் எனப்படும்? தெரிநிலை பெயரெச்சம். இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.